ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க. அதுக்காக மத்தி மீனை அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புளி நல்லா ஊற வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளியை எங்கள் வீட்டில் எப்பயுமே புளியில் கரைச்சி விட்டு தான் குழம்பு வைப்பாங்க. அதனால் 3 தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்டார்டிங் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா கரைக்கணும். அதில் இருக்கிற திப்பியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டணும். அந்த திப்பியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சோடனே இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கரைக்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் ஏதாவது வரும். அந்த மாதிரி வர வேஸ்டேஜை நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா குழம்பு போட்டாலும் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும், போடலனாலும் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கரைச்சிக்கணும். தக்காளி, புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சிட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இப்போ எங்கள் அம்மா எடுத்துடுறாங்க. நீங்களும் வேணும்னா எடுத்துடலாம். இப்போ இந்த குழம்புல ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அன்றைக்கி அம்மா 7 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த குழம்பு டேஸ்ட்டாக வரணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெயும் சூடான உடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கணும். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த சத்தம்லாம் கேட்கும், வெடிக்கிற சத்தம்லாம், அதெல்லாம் கேட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தான் நீங்கள் கருவேப்பிலையும் வெங்காயமும் போடணும். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கடுகு ஜீரகம்லாம் நல்லா வெடிஞ்சு வரட்டும். வெடிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, தக்காளி, இது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். குழம்புக்கு எப்பயுமே நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் குழம்புல மீனை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மத்தி மீனை போட்டுக்கலாம். மீன் எல்லாத்தையும் போட்ட பிறகு குழம்பு நல்லா கொதிக்கணும். எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் குழம்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா ஸ்மெல் கூட வந்துச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் அம்மா வந்து கூட வச்சுருந்தாங்க. அதையும் வச்சு அன்றைக்கி வந்து சாப்பாடு முடித்தோம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.